பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நீங்கள் பிறருக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு நன்மை இருக்குது, ஒரு சின்ன நன்மை செய்யறோம், ஒரு பெரிய இது நன்மைலாம் இல்ல, ஒரு சின்ன உதவி செய்யறோம் அடுத்தவருக்காக வேண்டி. அவர் யாருன்னே நமக்கு தெரியாது, ஆனா அவருக்கு நாம ஒரு உதவி செய்யறோம். அந்த செய்யக்கூடிய அந்த சிறிய அந்த நன்மையை கூட அல்லாஹ் என்ன செஞ்சிட மாட்டானா, வீணாக அதை கழித்து விட மாட்டான். தன்னுடைய அடியான் செய்யக்கூடிய ஒரு சின்ன நன்மையை கூட, இது சின்ன நன்மை தானே இவன் செய்யறாண்டு அல்லாஹ் அந்த நன்மைகளை கழிச்சிட மாட்டான். அவன் பெரிய பாவம் செய்தவனாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பாவத்தை செய்தவராக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன நன்மையை செய்யறார், அப்ப என்ன செஞ்சிருவானா அல்லாஹ் அந்த நன்மையை கழிச்சிட மாட்டான். மாறாக அந்த நன்மைக்கு அல்லாஹு தஆலா ஒரு பெரும் கொண்ட தான தர்மங்கள், தர்மம் செய்தால் என்ன நன்மையை அல்லாஹ் கொடுப்பானோ அந்த நன்மையை கொடுத்து, அந்த சின்ன நன்மையினுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் அவனை மீது பிரியப்படுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஒவ்வொரு நாளும், அதாவது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய மூட்டுகள் இருக்குதுல்ல, உடம்புல அங்கங்க எலும்புகள்